ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் வினோ. இன்றைக்கி நான் உங்கள் கூட ரொம்பவே பயனுள்ள கிச்சன் டிப்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக என்ன டிப்புன்னு பார்த்துடலாம். நம்மளில் நிறைய பேர் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் ப்ராப்ளம்னால சஃபர் ஆகுறோம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு சூப்பராக க்யூர் பண்ணிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் டீ பவுடர் இல்லை டீ பேக் தாங்க. டீ பேக் இருக்குது அப்படின்னா அதை ஒரு ½ அன் ஹவர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து 2 ஐஸ்லேயும் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ரிலாக்ஸாக கண்ணை மூடி இருங்க. இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. டீ பேக் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பரில் இந்த அளவுக்கு டீ பவுடரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுட்டு ஒரு பவுலில் இதை போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு ½ அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து 2 ஐஸ்லேயும் வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் அப்படியே ரிலாக்ஸாக கண்ணை மூடி இருங்க. இதை ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்ததாக என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. லாக்டவுனில் நாம் இருக்கிறதுனால பார்லர் போய் ஃபேஷியல் ப்ளீச்சிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபேஷியல் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் இருக்கோம். வீட்டில் இருக்கக்கூடிய 2 பொருளை யூஸ் பண்ணி நம்ம சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கலாம். எங்கேயாவது திடீர்னு கிளம்புறோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்குங்க. வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது இதுக்கு தேவையானதெல்லாம் டீ தூள், அப்புறம் கொஞ்சமாக கர்டு, இது 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப்பர் மாதிரி தேய்ச்சி விடணும். தேய்ச்சி விட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டிப்புன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக டீ போடுவோம். அப்படி டீ போடுறப்ப அந்த டீயை வடிகட்டினதுக்கப்புறம் அந்த டஸ்ட்டை நம்ம அப்படியே சிங்கில் கொட்டிடுவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கு ஊற்றினோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபர்டிலைசராக ஆக்ட் ஆகுங்க. டீ போடுறப்போ சுகர் போடாமல் நம்ம டீ போட்டோம் அப்படின்னா அந்த டீ டஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். சுகர் போட்டோம் அப்படின்னா அது செடிகளுக்கு நம்ம அப்படியே போட முடியாது, எறும்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சுகர் இல்லாத டீ டஸ்ட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்துகிட்டு கொண்டு போய் செடிகளுக்கு போட்டு பாருங்கள். நல்ல செடிகள் வளர ஆரம்பிக்கும், நிறைய பூக்களும் கூட கொடுக்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. யூஸ்வலாக நம்ம வீட்டில் பிளாக் டீ போட்டு சாப்பிட்ற பழக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சுகர் போடுறதுக்கு முன்னாடி அந்த பிளாக் டீயை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் 1 ட்ராப் அளவுக்கு டிஷ் வாஷிங் லிக்விடை சேர்த்துக்கோங்க. என்ன டிஷ் வாஷிங் லிக்விடாக இருந்தால் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மிக்ஸ்டு லிக்விட் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆக போகுது. வாங்க என்னென்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த லிக்யூடில் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை கிளாத்தையோ நல்லா வெட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர், அப்புறம் மிரர், இது எல்லாத்தையும் நல்லா வைப் பண்ணி விட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடுங்க. ஃபர்னிச்சர்லாம் அப்படியே அப்போ வார்னிஷ் பண்ண மாதிரி அந்தளவுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். மிரர் கூட சூப்பராக ஆகிடும். நீங்களும் இந்த டிப்பை உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக என்ன டிப்புன்னு பார்த்துடலாங்க. நாம் முகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கால்களின் பாதங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறந்துடுறோங்க.
கால்களை சரியாக பராமரிக்காத காரணத்தினால பித்த வெடிப்பு, குதிங்கால் வலி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்காக நிறைய நேரம் செலவிட்டு நம்ம பாதங்களை பராமரிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய நேரத்தில் பராமரித்தோம் அப்படின்னா நம்ம பாதங்கள் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய டீ பவுடர், கொஞ்சம் கல்உப்பு, கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு, இது எல்லாத்தையும் போட்டு வெதுவெதுப்பான நீரில் கால்களை வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்பை யூஸ் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.